SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். எண்ணெய் விலைகள் அதிகரிக்கும் போது பிற பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கக்கூடும் என வர்த்தக வணிபம் மற்றும் கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அதன்படி அரசாங்கம் தற்போதைய நிலைமைகளை தினசரி அடிப்படையில் ஆராய்ந்து வருவதாகவும் நுகர்வோருக்கு அத்தியாவசியமான பொருட்களை விநியோகத்தை நிர்வகிக்க முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையில் நிறுவனங்கள் ஒப்புக்கொண்டபடி டிசம்பர் 31 வரை எரிவாயுவை வழங்குவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சந்தையில் தற்போது எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்றும் இந்த வழியில் தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். இதனிடையே நாட்டில் போதுமான அரிசி கையிருப்பில் இருப்பதாகவும் 3 மாதங்களுக்கு தேவையான உபசி அரிசி உற்பத்தி இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் கையிருப்பு தொடர்பில் அரசாங்க அமைச்சர் தகவல் வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு வரையில் நாட்டில் எரிபொருள் கையிருப்பு உண்டு என போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் புத்தாண்டு காலம் வரையிலும் எரிபொருள் கையிருப்பு இருப்பதாக ஜனாதிபதி கூறியதாக அவர் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் எரிபொருள் தொடர்பில் நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும் எனவும் விமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு சில உலகத் தலைவர்களின் முட்டாள்தனமான தீர்மானங்களால் இன்று உலகமே நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். போர் மோகத்தில் ஓரிடந்த தலைவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களைப் போன்று குண்டு வீசிய அழிவுகளை ஏற்படுத்துகிறார் என்று அவர் அண்மையில் போர் நிலைமைகளை விமர்சனம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. QR குறியீடு மூலம் எரிபொருட்களை பெறுவதற்கான செயற்பாட்டில் பின்பற்ற வேண்டிய 3 படிகள் குறித்து வாகன உரிமையாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. QR பதிவு செயல்முறையின் போது எழும் ஏதேனும் சிக்கல்களை தீர்க்க அவசர தொலைபேசி எண்ணும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த செயல்முறை தொடர்பாக ஏதேனும் சிக்கல்கள் அல்லது கூடுதல் தகவல்கள் பெற 1919 என்ற தொலைபேசி எண்ணில் அரசு தகவல் மையத்தை அழைப்பதன் மூலம் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. எரிபொருள் நிலையங்களில் நெரிசலை குறைப்பதற்கும் சுமூகமான சேவைகளை பெறுவதற்கும் வாகன உரிமையாளர்கள் இந்த வழிமுறைகளை முறையாக பின்பற்றுமாறு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய எரிபொருள் அனுமதி QR முறையை மீட்டெடுப்பது மற்றும் எரிபொருள்களை பெறுவதற்கான செயல்முறை குறித்து டிஜிட்டல் பொருளாதார அமைச்சகம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. தேசிய எரிபொருள் அனுமதி அமைப்பு மூலம் எரிபொருள் ஒதுக்கீட்டை பெறுவதற்கான QR குறியீடு செயல்முறை இப்போது முழுமையாக மீள கட்டமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தேசிய எரிபொருள் அனுமதி QR அமைப்பு தொடர்பாக தொழில்நுட்ப சிக்கல் தற்போது வெற்றிகரமாக தீர்க்கப்பட்டு வருவதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. அதன்படி நாளை காலைக்குள் தற்போதுள்ள அனைத்து தடைகளை நீக்கப்பட்டு அமைப்பு முழுமையாக மீட்டெடுக்கப்படும் எனவும் அமைச்சகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக ஆகஸ்ட் 2023 ஆண்டுக்கு பிறகு மோட்டார் போக்குவரத்துறை மூலம் சட்டப்பூர்வமாக உரிமை பெற்ற வாகனங்களுக்கு புதிய QR குறியீடை பெற வேண்டும். இந்த புதிய பதிவுகளுக்கு தேவையான அமைப்பு புதுப்பிப்பு பணி தற்போது நடைபெற்று வருவதாகவும் அமைச்சகம் மேலும் வலியுறுத்துகிறது. இதன்படி இந்த நிறுவனங்களால் வழங்கப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட தரவு தற்போது மோட்டார் போக்குவரத்துறை மூலம் அமைப்பில் உள்படுத்தப்படுகிறது. இதற்கிடையில் எரிபொருள் உரிமத்துக்கு பதிவு செய்யும் போது இணையத்தில் பரவும் போலி இணைப்புகளை அணுகுவதையும் அவர்களின் தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதையும் தவிர்க்குமாறும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதட்டத்தால் முக்கியமான கடற்பாதையான காமோஸ் பாதுகாப்பை உறுதி செய்ய மற்ற நாடுகளும் பங்கு கொள்ள வேண்டும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் அமெரிக்காவின் முக்கிய கூட்டாளியான ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா அந்த பகுதிக்கு போர்க்கப்பல்களை அனுப்ப திட்டமிடப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளன. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள தாக்குதல்களால் மத்திய கிழக்கில் பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில் உலகளாவிய எரிசக்தி சந்தையிலும் அதிர்வுகள் ஏற்படுகின்றன. உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் சுமார் 20% காமோஸ் வழியாகவே கடந்து செல்கிறது. இதையடுத்து வளைகுடா நாடுகளிலிருந்து அதிக அளவில் எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகள் அந்த பாதையை பாதுகாக்க முன்வர வேண்டும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த இடத்திலிருந்து அவர்கள் எரிசக்தியை பெறுகின்றார்கள். எனவே அந்த பகுதியை அவர்கள் தாமே பாதுகாக்க வேண்டும் எனவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்நிலையில் ஜப்பான் பிரதமர் சனோ தகச்சியும் மத்திய கிழக்கு போர் கப்பல்களை அனுப்ப இந்த தீர்மானம் எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். எங்கள் அரசியலமைப்பு போரை தொடர்ந்தது. சட்டப்புற வரம்புகளுக்கு ஜப்பான் என்ன செய்ய முடியும் என்பதை குறித்து நாம் ஆய்வு செய்ய வருகிறோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல் ஆஸ்திரேலிய அரசும் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க உதவ போர்க்கப்பலை அனுப்ப திட்டமிடவில்லை எனவும் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியா பிரதமர் அந்தோனி அல்பானீஸ் அமைச்சரவையில் அந்த பாதை முக்கியமானது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
ஆனால் அதற்காக எங்களிடம் கோரிக்கை விடுவிக்கப்படவில்லை. நாங்கள் அதில் பங்காளிகளும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் ட்ரம்ப் இந்த நீரிணையை திறக்க உதவ சீனா உட்பட நாடுகள் முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் சீனா உதவாதிருக்கும் பட்சத்தில் தனது பெய்ஜிங் பயணத்தை ஒத்திவைக்கலாம் என்று அவர் எச்சரிக்கை விடுவித்துள்ளார். அந்த பயணத்தில் அவர் சீன ஜனாதிபதி ஜின்பிங்கை சந்திக்க திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் மிக நெருங்கிய நட்பு நாடுகள் ட்ரம்பின் வலியுறுத்தல்களுக்கு செவிசாய்க்காமல் மரபு தெரிவித்துள்ளமையும் மத்திய கிழக்கு போரில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் எனவும் அச்சம் எழும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.